ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் இன்றைக்கி சொல்கிற மாதிரி நீங்கள் டெய்லிக்கும் சாமி கும்பிடும்போது சொல்லி பாருங்கள். உங்களோட லைஃப்பில் எந்த துன்பமுமே இல்லாமல் ரொம்ப நீங்கள் ஹாப்பியாக இருக்க மாதிரி முருகர் உங்களோட வாழ்க்கையை அழகாக மாற்றி கொடுப்பாரு. லைஃப்பில் எப்போவுமே துன்பம் இருந்துகிட்டே இருக்காது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நமக்கு நல்லதும் நடக்கும், ஒரு நாள் கெட்டதும் நடக்கும். அந்த கெட்டது நடக்கும்போது நீங்கள் ரொம்ப உடைஞ்சு போய் அழுந்துட்டுருக்கும் போது முருகரோட படத்துக்கு போய் முன்னாடி நின்று சாமி ரூமுக்கு போய் சாமி முகத்தை பார்த்து, முருகரோட படம் வச்சுருப்போம்ல பூஜை அறையில், அதில் போய் அவரை நேருக்கு நேராக பார்த்து, எனக்கு நீ இது வரைக்கும் எவ்வளவோ சந்தோஷங்களை கொடுத்துருக்க, இனிமேவும் நான் வாழ்கிற நாள் ஃபுல்லாக நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ எனக்கு சந்தோஷத்தை கொடு, எந்த துன்பத்துலேயும் என்னை ரொம்ப வேதனைப்படுத்தாமல் என்னை பார்த்துக்கோப்பா, நான் உன்னோட என்னை பாதுகாப்பாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கையெடுத்து கும்பிட்டுட்டு கேளுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எவ்வளோ துன்பமாக இருந்தாலும் அதிலிருந்து முருகர் உங்களை மீட்டெடுப்பார். இது சத்தியமான உண்மை. நான் எப்போவுமே இப்படி தான் வேண்டுவேன். நீங்களும் இந்த மாதிரி வேண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேண்டது நடந்ததுக்கப்புறம் முருகரை பார்த்து நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. கண்டிப்பாக முருகர் உங்களோட வழித்துணையாக உங்கள் கூடவே இருப்பார். இது சத்தியமான உண்மை. இதை நீங்கள் இப்படி தான் வேண்டுதல் பண்ணணும். இப்படி வேண்டுதல் பண்ணால் மட்டும்தான் முருகர் செவி சாய்ப்பார். நான் அதனால தான் இது உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பதிவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டேக் கேர்.